ஆக்சுவலா வலிப்பு நோயில என்ன நம்ம உடல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா, இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடித்த உணவ வந்து நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தவுடன் நமக்கு என்ன தோணணும்னா, அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஸோ நம்ம கண்கள் பார்க்குது. பார்த்து மூளைக்கு வந்து நமக்கு அ சமிக்ஞைகள் அனுப்புது. இது வந்து உனக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னு. ஸோ பிடித்த உணவுனா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம கைகள் போயி அந்த உணவை எடுத்து வாய்க்கு வந்து கொண்டு போகணும். இது பிடிக்காத உணவு அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு கொண்டு போயிருந்துச்சுன்னா, நம்ம வேறு பக்கம் திரும்பிக் கொள்வோம். இல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பிடித்தது அப்படிங்கிறத கொண்டு போயிருது மூளை. ஆனா மூளை வந்து அந்த திருப்பி வந்து செய்கையா வந்து மாற்றணும். அந்த உணவ வந்து நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப, அந்த கடத்தக்கூடிய நிலைகள்ல தடங்கல் வந்து ஏற்படுது. ந யூசுவலா நரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நியூரான்ஸ் அப்படிங்கக்கூடிய பல செல்களால் சேரப்பட்டது. ஸோ ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டிருக்கும். இப்படி விரல்கள் வந்து விரிந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல தான் என்ன பண்ணும்னா, அது வந்து அதோட சிக்னல்ஸ வந்து கடத்தும். கடத்தும் பொழுது என்ன அப்படின்னா, அதுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் இருக்கு. ஒரு கரண்ட் இது மாரி குடுக்கும். ஸோ இத கடத்தும் பொழுது, நமக்கு கடத்த முடியாத நிலை ஏற்படும் பொழுது, யூசுவலா எலக்ட்ரிசிட்டி சப்ளை அப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆனப்ப எப்படி இருக்குதோ, அதே மாதிரி தான் ஒரு ஒரு டர்புலன்ஸ் மாதிரி ஏற்படும். ஏற்பட்டு என்ன அப்டின்னா, இந்த கை போய் எடுக்கணுமா, வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு வாலண்டரியா தன்னிச்சையாக இல்லாம, அனிச்சையாக வந்து செயல்படும். ஸோ இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றோம். அதாவது வலிப்பு நோய் அப்படிங்கிறது வந்து சொல்றோம்.